ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜாராம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்ச தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப 2026ல நடந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சு இதோட 100 நாளை கடந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த தமிழ்நாடு அரசோட நிதி அமைச்சரான மரிய வில்சன் 2026-27 உண்டான பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காரு. நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இதுல நம்ம இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஜூன் 22, 2026 அப்போ உங்களோட குழந்தை எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருந்தாலும் சரி, அதாவது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு சுகாதார நிலையமா இருக்கட்டும், அங்க உங்களோட பொண்ணோ இல்ல பையனோ பிறந்திருந்தாலும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம உங்களோட குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடுக்கறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. எதுக்காக இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், எதுக்காக இந்த திட்டத்துக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஸோ இது இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேல ஒரு நம்பிக்கை வரணும், எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை அறிவிக்காங்க. அப்புறம் எதுக்காக இந்த பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு ஒரு தாய்மாமாவா இருந்து இந்த சீரை செய்யறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்காங்க. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்காகவே வருஷம் 755.83 கோடிய ஒதுக்கி இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசு. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை தமிழக அரசு ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. அதாவது இந்த மோதிரம் செய்யறதுக்கு எவ்வளவு விலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இதுல நிறைய கம்பெனிங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல எந்த நகைக்கடை கம்மியான அளவுக்கு கோட் பண்றாங்களோ அந்த கம்பெனிக்கு தான் இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை கொடுக்க போறாங்க. அதாவது எப்படின்னா, 1 கிராம் தங்க மோதிரம் செய்யறதுக்கு அந்த தங்கத்தோட விலை இல்லாம செய்கூலி, சேதாரம், அப்புறம் டிராவல், அப்புறம் அந்த பேக்கிங் பண்ற செலவு எல்லாத்தையும் சேர்த்து எந்த கம்பெனி கம்மியான விலையில கோட் பண்றாங்களோ அந்த கம்பெனிக்கு தான் இந்த திட்டம் போய் சேரப்போகுது. அப்படி ஒரு 11 கம்பெனி இந்த திட்டத்துக்கு தங்களோட விலையை நிர்ணயம் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த 11 கம்பெனி சொன்னேன் இல்லையா, அந்த 11 கம்பெனியுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது லெவல் 1, லெவல் 2. 11வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தான் ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. சரவணா ஸ்டோர்ஸ் ஜுவல்லரி சூப்பர் லிமிடெட். அவங்க 1 கிராம் தங்கம் செய்யறதுக்கு தங்கத்தோட விலை இல்லாம செய்கூலி, சேதாரம், டிராவல் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் பேக்கிங், மற்ற செலவுக்கு எல்லாம் சேர்த்து 15,356.27 பைசா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10வது இடத்துல ஜவாரி அண்ட் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். அவங்க 1,325 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 9வது இடத்துல கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்க 978 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மோகன்லால் பிரைவேட் லிமிடெட் 977 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 7வது இடத்துல த கேடிஎம் ஜுவல்லர் லிமிடெட். அவங்க 964 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 6வது இடத்துல எமரட் ஜுவல்லர் இண்டஸ்ட்ரியல் இந்தியா லிமிடெட். அவங்க 947 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5வது இடத்துல மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் லிமிடெட். அவங்க 1 கிராமுக்கு 871 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4வது இடத்துல டைட்டன் கம்பெனி லிமிடெட். அவங்க 832 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் லெவல் 3ல விம்மிடி பெங்களூர் ஜுவல்லர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அவங்க 822 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்புறம் லெவல் 2 2வது இடத்துல ஜிஆர்டி ஜுவல்லர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். அவங்க 1 கிராமுக்கு 410 ரூபா சொல்லியிருக்காங்க, செய்கூலி, சேதாரம், பேக்கிங், டிராவல் எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்புறம் லெவல் 1 ஜாய் ஆலுகாஸா, இவங்க தான் நம்பர் 1ல இருக்காங்க. அதாவது இந்த பிரைஸ் எப்படி இவங்க கோட் பண்ணாங்கன்னே தெரியல. ஜாய் ஆலுகாஸ் இந்தியா லிமிடெட். இவங்க 0.01 பைசா. எதுக்கு இந்த 1 பைசா வச்சிருக்காங்க? அதுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றீங்களா? நான் இப்படிதான் கோட் பண்ணி அமைச்சிருக்காங்க. லெவல் 1ல ஜாய் ஆலுகாஸ் இந்தியா லிமிடெட் 0.01% கோட் பண்ணிருக்காங்க.
இதுல யாருக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணும். இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு ஒரு முன்னோட்டமா இப்போ கடந்த ஜூன் 22 2026, அதாவது விஜய் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் 1 கிராம் தங்க மோதிரத்தை அவர் அணிவிச்சிருக்காரு. இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அடுத்த மாசம் செப்டம்பர் 15, 2026, அதாவது அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு தான் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை முழுமையா செயல்படுத்த போறாங்க. அப்ப ஜூன் 22 பிறந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு பொருளோட சேர்த்து 1 கிராம் தங்க மோதிரத்தையும் கொடுக்க போறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு இன்னும் எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. எனக்கு தெரிஞ்சு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவ ரிப்போர்ட் இருக்குள்ள, எந்த குழந்தை பிறந்திருக்கு, எப்ப பிறந்திருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த திட்டத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அந்த பேரண்ட்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அந்த குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் பர்த் ஆயிருக்கணும். உங்களோட குழந்தை ஜூன் 22 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்க தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை வாங்க மறக்காதீங்க. அப்புறம் இந்த ஜாயாலுகாஸ் ஏன் இந்த டெண்டர் எடுக்கிறதுக்காக 0.01 பைசா கொடுத்தாங்க எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.